ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் விஜய் அப்படி சொல்லலாமா? இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயை பத்தி தான் நம்ம பேச போறோம். நடிகரா அறிமுகமாகி இன்னைக்கு அரசியல்ல உச்சக்கட்ட பரபரப்பையும் உச்சக்கட்ட மாற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் தான் விஜய். ஸோ அவருடைய சினிமா பயணம் நமக்கு நல்லாவே தெரியும். அரசியல் பயணத்தை இப்ப நாம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட அரசியல்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நாம இதை பத்தி நிறைய வீடியோஸ் பேசி போட்டிருக்கோம். அரசியல் அப்படின்னு பாக்குறப்ப அவர் ஓகே எல்லாமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. பட் பர்சனல் லைஃப்ல எப்படி இப்படி கோட்டை விட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ இத சினிமா பிரபலங்கள் பல பேர் விமர்சனம் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதுல புது அப்டேட்டடான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே விஜய் அண்ட் சங்கீதா விவாகரத்து இது ரொம்ப பெரிய ஒரு வழக்கா போய்கிட்டு இருக்கு. இது பெரிய விமர்சனமாவும் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படின்னா ஏன் சங்கீதாவோட அம்மா அப்பாவோ இல்லாட்டி மாமனார் மாமியாரோ இதை பத்தி பேசுறதுக்கு முன் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உண்மையிலே சங்கீதாவுடைய அம்மாவும் அப்பாவும் விஜய கான்டாக்ட் பண்ணி போன்ல பேச ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி பேசியும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, என் பொண்ணோட வாழ்க்கை கண்டிப்பா எனக்கு நல்லபடியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சங்கீதாவோட அப்பா விஜய் கிட்ட போன் கால்ல பேசி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ இதுக்காகவே அவங்க அவங்க பொண்ணுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ அவங்க இந்தியா வரப்போறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. பர்சனலா அவங்க எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு, எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க அந்த ஃபேமிலியில அப்படின்லாம் சொல்லி சங்கீதா நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. மறுபடியும் ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே பிரிட்டன் லைசன்ஸ் அப்படின்றதுனால இங்க என்னால தனியா ஒரு வீடு பார்க்கவோ வாங்கவோ முடியாது, எனக்கு ஸ்டே பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. சோ விஜய் அவரோட வீட்டுல எனக்கு இடம் கொடுக்கணும் நான் தங்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸ் முடிறவருக்கு இடம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுலயும் விஜய் அவரோட சைட்ல இருந்து கட்சிக்காரர்களை வச்சு அவரோட அட்வொகேட்டை வச்சு மிரட்டல் விடுத்ததாவும் நிறைய நியூஸ் எல்லாம் வந்தது. சோ ஒரு வீட்டுல இடம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப கொஞ்சம் நாளா போராடிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே தான் சங்கீதாவுடைய அம்மாவும் அப்பாவும் லண்டன்ல இருந்து இப்போ இந்தியாவுக்கு கிளம்பி வர போறாங்களாம். அவங்க முழுக்க முழுக்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க கூட இருந்து சப்போர்ட்டிவா இருக்க போறாங்களாம். ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது எந்த ஒரு பெத்தவங்களாலும் இதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா சும்மா இருக்க முடியாது. ஏற்கனவே நாம ஜெயம் ரவி கெனிஷா விஷயத்திலேயே பார்த்திருந்தோம். ஆர்த்தியோட அம்மா சமாதானமாவே பேசியெல்லாம் எக்ஸ்தலத்துல நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. நீங்க எப்படியாவது மனசை மாத்திக்கிட்டு என் பொண்ணோட சேர்ந்து வாழணும், என் பொண்ணை தாண்டி உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆர்த்தியோட அம்மா பயங்கர ரெக்வஸ்டிங்கா ஜெயம் ரவிக்கு லெட்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் அவர் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா அவரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். மேபி அவர் டோட்டலாவே இந்த லைஃப்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாரு. பசங்களை எப்பவுமே நான் பாத்துக்கிற மாதிரி நான் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாமே செய்வேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அவங்க கேஸே ஆல்ரெடி கோர்ட்ல இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நிலைமையில சங்கீதாவோட அம்மா அப்பாவும் சங்கீதாவுக்கு ஆதரவா இங்க இருக்க போறாங்க. அவங்க தான் அடுத்தடுத்து இந்த கேஸ் எல்லாத்தையும் பத்தி பேச போறாங்க. ஏன்னா சங்கீதா அவங்கள பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க விஜய் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தா கூட பெருசா வாயை திறந்து அவங்க பேச மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட் டைப். ஒரு ஃபாரின்ல இருந்த பொண்ணு இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். அப்படி இருக்கவே மாட்டாங்க. இந்த காலத்தை எல்லாருமே பயங்கர ட்ரெண்ட் ஜாலி அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவ்வளோ ஹோம்லியான ஒரு நல்ல ஃபேமிலி பொண்ணு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சைலண்ட் டைப். ஸோ அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சரியா தவறா அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதாவை தாண்டி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா உங்களோட பொண்ணு இப்பதான் +2 முடிச்சுட்டு டிகிரி பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அவளோட கரியர்ல அவ கால் எடுத்து வைக்கணும். பிளஸ் உங்களோட பையன் டைரக்டர் ஆக போறான். அவனுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. சோ இவங்களோட ஃபியூச்சருக்காகவே கண்டிப்பா நீங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லி சங்கீதாவுடைய அம்மாவும் அப்பாவும் வேண்டுகோள் வச்சிருக்காங்களாம் விஜய் கிட்ட. அதே மாதிரி பசங்க எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க உங்க மேல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் கொடுத்த ஒரு பேட்டி இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் கட்சியை வச்சுதான் சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே. ஆனா இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த டிவோர்ஸ்
டிவோர்ஸ் பத்தி பேசின மாதிரி எல்லாத்தையும் மாத்தி திருச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு விஷ வலையில மாட்டிக்கிட்டு இருக்கான், அதுல இருந்து வெளியில வரணும், நான் காப்பாத்தணும்னு ஒரு அப்பனா ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு இப்போ அந்த வீடியோஸ் எல்லாமே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அவங்களோட ஆதரவு முழுக்க முழுக்க சங்கீதாவுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த ஒரு பெண்ணையும் அந்த இடத்துல நாங்க வைக்க மாட்டோம், வச்சு பார்க்க மாட்டோம்ன்றத விஜயோட அம்மா அப்பாவுமே சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு புது பிரச்சனை என்ன தெரியுமா? விஜயோடைய பொண்ணு பேர் வந்து திவ்யா சாஷா. விஜய்க்கு ஏற்கனவே ஒரு தங்கை இருந்திருக்காங்க, அவங்க சின்ன வயசுல இறந்து போயிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து வித்யா. அவங்களோட ஞாபகமா தான் விஜயோட பொண்ணுக்கு திவ்யா சாஷா அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருந்தாங்க. இப்போ வெறும் திவ்யான் மட்டும் வச்சா போதும், ஏன்னா சாஷா அப்படின்னா சங்கீதா அண்ட் த்ரிஷாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே ஒரு டைலாக் வந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி விஜய் சொன்னாரு. இப்போ அவருக்கு அகைன்ஸ்டா அதை எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓம் சக்தி பராசக்தி, விஜயோட பையனுக்கு த்ரிஷா தான் சித்தி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த பேரே வேணாப்பான்னு சொல்லி விஜயோட மகள் வந்து அந்த பேரை கட் பண்ணிட்டு திவ்யான் மட்டும் வச்சுக்கோங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாவுமே நியூஸ் வந்திருக்கு. இப்போ சங்கீதா அண்ட் விஜய் விவாகரத்து கேஸ்ல அவங்களோட பெற்றோர்களும் வந்து ஆஜராக போறாங்க. அவங்களும் அதை பத்தி வாய் திறந்து பேச போறாங்க. இதுக்கப்புறம் இந்த விவாகரத்து வழக்கு எந்த லெவலுக்கு போக போகுது அப்படின்றதுதான் நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நடுவுல நான் சொன்ன மாதிரி இந்த விவாகரத்தை பத்தி சினிமாவிலையும் நிறைய பேர் பலவிதமா பேசினாங்க, அரசியல்லையும் பல தலைவர்கள் பலவிதமா பேசியிருந்தாங்க. இதுல முக்கியமா ரீசெண்டா சமுத்திரக்கனி வந்து ஒரு கல்யாணத்துல நின்று இந்த விஷயத்தை பத்தி பேசுற மாதிரியான ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன் வீட்டு பிரச்சனை தானே, இதை நீ உன் வீட்டுக்குள்ளவே வச்சு முடிச்சிருக்கணும், நீ இப்படி வெளியில வரைக்கும் கூட்டிட்டு வரனா நீ யாரை அசிங்கப்படுத்துற, இதெல்லாம் தேவையா, உன் கட்சிக்காரனே சொல்லிட்டா சோழி முடிஞ்சது, கதையே முடிஞ்சது, இவர் பண்ண இந்த வேலையினால டோட்டலா எல்லாமே காலி, எல்லாமே ஸ்பாயில் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாரு. இவரு யாரை அசிங்கப்படுத்துறாரு, இவ்வளவு வருஷம் அவங்க கூட வாழ்ந்த மனைவியை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்களையும் கட்சி தொண்டர்களையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சமுத்திரக்கனி பேசியிருக்காரு. அந்த வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. யாரும் பழி வாங்குற சோ விஜய் அண்ட் சங்கீதாவுடைய விவாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.